Hello guys, come back to channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேலன்ஸ் சேலஞ்ச் ஈவெண்ட்டில் 7th சேலஞ்ச் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 7th சேலஞ்ச் வந்து ஃப்ரெண்ட்லி வார்ம் அப் அந்த சேலஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்டாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். என்ன பிளான் சொல்லிடுறேன். என்ன பிளான்னா ஏர் டிஃபென்ஸை தான் கிளியர் பண்ணி, அதாவது டார்கெட் பண்ணி டெப்ளாய் பண்ணணும். ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணாலே போதும், ஈஸியாக ட்ராகனும் பலூன்ஸை வச்சு கிளியர் பண்ணிடலாம். வந்து அதாவது இந்த பக்கம் உள்ள ஏர் டிஃபென்ஸ் கிட்ட ஒரு ஜெயின் த்ரோவரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் சென்டரில் உள்ள ஏர் டிஃபென்ஸுக்கு வந்து ஒரு பார்பரியன் கிக்கரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கே ஒரு பார்பரியன் கிக்கரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் உள்ளதில் வந்து ஜெயின் த்ரோவரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் உள்ள ஏர் டிஃபென்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு பார்பரியன் கிக்கரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. டவுன்கால் கிட்ட வந்து குயினை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா எல்லா பக்கமும் கிளியர் ஆகிரும். கிளியர் ஆகிட்டு இருக்கும்போது டவுன்கால் டேக் டவுன் ஆனோடனே, அதாவது இதில் சிசி ட்ரூப்ஸ் வெளியே வந்துடும். எல்லா ட்ரூப்ஸ் வந்து குயினை டார்கெட் பண்ணி வரும். அப்போ என்ன செய்யணும்னா நம்ம பாய்சான் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கிறோம். பாய்சான் ஸ்பெல் போட்டு அந்த சிசி ட்ரூப்பை கொண்டதுக்கப்புறம் இந்த ஏர் டிஃபென்ஸை கிளியர் ஆகிரும். ஏர் டிஃபென்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யணும்னா எல்லா பலூனும் அப்படியே ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி எல்லா ட்ராகனும் டிப்ளாய் பண்ணிடுங்க. டிப்ளாய் பண்ணிவிட்டு இந்த பக்கம், அதாவது ரைட் சைடில் வந்து கிங்கை வந்து டிப்ளாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து 2 எக்ஸ்போ இருக்குது, 2 கேனன் இருக்கும். அதுக்கு தான் இப்போ ட்ராகன் டிப்ளாய் பண்ணதுலேருந்து அதோட 2 ரேஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட்டும் ரைட்டும். அப்புறம் ஏர் ஸ்வீப்பர் கிட்ட வந்து இந்த ஃப்ரீ ஸ்பெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைப்படும் போது அந்த கார்ட் ஸ்பெல், எல்லோ கார்ட் ஸ்பெல்லை வந்து எக்ஸ்போ மேலே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் கிட்ட ஒரு செயின் த்ரோவை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் உள்ள ஏர் டிஃபென்ஸுக்கு பார்பரியன் கிக்கரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஏர் டிஃபென்ஸுக்கு பார்பரியன் கிக்கரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஜெயின் த்ரோவை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பார்பரியன் கிக்கரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டவுன் கால் கிட்ட வந்து குயின் டிப்ளாய் பண்ணிக்கோங்க. இப்போ சிசி ட்ரூப்ஸ் பூரா கிளியர் ஆகிடுச்சு. அதோட எல்லா ஏர் டிஃபென்ஸும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா பலூனை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அப்படி ட்ராகனை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்து கிங்கை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஒரு ரேஸ் செட்டு. டேமேஜ் வந்து 92%. இப்போ வெறும் எக்ஸ்போ மட்டும் பாக்கி இருக்குது. அவ்வளோதான், 100% வாங்கியாச்சு.
ஸோ இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணதோட ரிவார்டு எதுவும் தரல. அடுத்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொடுப்பாங்க போல் ரிவார்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து 2 days இருக்குது. ஸோ அப்போ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் கைஸ்.